வட இந்தியாவில் வாழ்ந்த பொழுது உண்டான ஒரு அனுபவமாகும். ஒரு சாமானியனின் பிளாட்டில்தான் நாங்கள் வாழ்ந்திருந்தோம். எங்களுக்கிடையில் முறையான உரையாடல்கள் மட்டுமே இருந்தன. அவர் இதயத்தில் சங்கித்தனம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு நல்ல மனிதர். எனவே ரமலான் மாதம் வந்ததும் ஒரு இஃப்தார் ஏற்பாடு செய்ய நாங்கள் முடிவு செய்திருந்தோம். மக்கள் தொடர்பு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் வழிமுறையாக இதை பயன்படுத்துவதே நோக்கம். முன்னர் குறிப்பிட்ட பிளாட் உரிமையாளரையும் இஃப்தாருக்கு அழைத்தோம். அவர் அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் அவர் ஒரு முக்கியமான சைவ உணவு உண்பவர். அவர் இவ்வளவு காலமாக எந்த முஸ்லீம் விழாக்களிலும் கலந்து கொள்ளவில்லை என்று அழைக்கச் சென்றிருந்த பொழுது குறிப்பிட்டிருந்தார். அந்த ரமலான் நட்பு ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. அவர் இஃப்தாருக்காக வந்தார். அந்த அனுபவத்தை பற்றி நாங்கள் நிறைய பேசினோம். பின்னர் ஒவ்வொரு தீபாவளியிலும் காலையில் இனிப்புகளுடன் பார்க்க வருவார். எங்களை பற்றி சில நமைச்சல் போலீஸ்காரர்களுக்கும் அற்ப புத்தி உள்ள சங்கிகளுக்கும் ஆர்வங்கள். அவரிடம் அது வேலைக்கு ஆகாது. அன்பானவர்களே, அக்கம்பக்கத்தினர் இஸ்லாத்தின் குளிரை அனுபவிக்க வேண்டும். இது ஒவ்வொரு முஸ்லீமும் கவனிக்க வேண்டிய ஒன்று. அது எந்த மதத்தினாலோ சாதியினோ இருந்தாலும் பரவாயில்லை. தானம் கொடுக்க, பிற உதவிகள் கொடுப்பதன் மூலம் நம் அண்டை வீட்டாரை மகிழ்விப்பதற்கு நிதி வழிகள் இல்லாவிட்டாலும் நம்மால் செய்ய முடியும் சில விஷயங்கள் உள்ளன. நீங்கள் சமைக்கும் கறியில் சிறிது தண்ணீர் சேர்த்தாவது உங்கள் அயலவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓ அபூதரே, நீங்கள் கறி சமைக்கும் பொழுது அதிகம் தண்ணீர் சேர்க்கவும், அதிலிருந்து உங்கள் அயலவருக்கு கொடுக்கவும். நூல் முஸ்லிம். அபூதரே என்ற அழைப்பு அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு மீது மட்டுமல்ல, மாறாக அனைத்து முஸ்லிம்களுக்குமே ஆகும். மத விசுவாசிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான வகுப்புவாத இடைவெளியை விரிவுபடுத்துவதில் சங்கிகள் உயர்ந்த அளவில் வெற்றி பெற்றிருக்கின்றனர். அயலவர்கள் கூட அந்நியர்களாக்கி தூரங்கள் விரிவடைகின்றன. ஏற்க தயங்கவில்லை என்பதை உறுதி செய்த பிறகு ஒரு நாள் இஃப்தார் உணவை உங்கள் அயலவருக்கு பகிர்ந்து பாருங்கள். கொடுத்தும் அன்புடனும் அக்கறை உள்ளதாகவும் இருக்க வேண்டியதாகும் ஒரு முஸ்லிமின் சமூக வாழ்க்கை. وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَبِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَالْجَارِ ذِي الْقُرْبَى وَالْجَارِ الْجُنُبِ وَالصَّاحِبِ بِالْجَنبِ وَابْنِ السَّبِيلِ وَمَا مَلَكَتْ أَيْمَانُكُمْ إِنَّ اللَّهَ لَا يُحِبُّ مَنْ كَانَ مُخْتَالًا فَخُورًا. மேலும் அல்லாஹ்வையே வழிபடுங்கள், அவனுடன் எதையும் இணை வைக்காதீர்கள். மேலும் தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் உறவினர் அல்லாத அண்டை வீட்டினருக்கும் பிரயாணம் தொழில் போன்றவற்றில் கூட்டாளியாக இருப்பவருக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உங்களிடமுள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள். அல் குர்ஆன்.